வாயில போதுமானத்தை கொடுக்கவும் இல்லை, கொடுத்திருக்கிறதுல போதும் என்ற மனசும் இல்லை. போதா போதா, இன்னும் போதா இன்னும் போதா, ஓடுவார் ஓட்டம். சுப்ஹானல்லாஹ், ஆச்சரியமான ஓட்டம் ஓடுவார். அலி ரலியல்லாஹு அன்ஹு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் படிச்சு கொடுத்தாங்க, அலி ஓதுங்க இந்த துஆவை. அல்லாஹும்ம ஃபிர்லி தம்பி ووسع لي خلقي وطيب لي كسبي وقنعني بما رزقتني ولا تذهب طلبي إلى شيء صرفته عني. يا الله இந்த பாவத்தை மன்னிப்பாயாக, இந்த குணத்தை விசாலப்படுத்துவாயாக, எனது வியாபார தொழிலை பரிசுத்தமாக்குவாயாக, நீ கொடுத்ததிலே போதும் என்ற மனசை தருவாயாக. அல்லாஹு அக்பர். போதும், அளக்காத ரிஸ்க்குக்காக என்னை அலைய வைக்காம இருப்பாயாக. எனக்கு முடிவு செய்யாத ரிஸ்க்கு, அல்லாஹ் முடிவு செய்யாத வாகனத்துக்காக ஓடி ஓடி அலைஞ்சிருக்கிறார், கிடைக்க இல்லை. அல்லாஹ் அளக்காத தொழிலுக்காக வருமானத்துக்காக கஷ்டப்பட்டிருக்கிறார், கிடைக்க இல்லை. மேலான சகோதரர்களே, பெரியார்களே, எனவே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நிம்மதியை வச்சிருக்கிறார். போதும் என்ற தனத்தில அல்லாஹ் போதும் என்ற தனத்தை உருவாக்குவான். எப்ப? ஈமான் சாலிஹான அமலின் மூலமா. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்றான், ஈமான் சாலிஹான அமலின் மூலமாக உலகத்துல என்ன கிடைக்கும்? உலகத்துல நிம்மதி கிடைக்கும். அல்லாஹ் மிக உறுதியாக சொல்றான், அலா பிதிக்ரில்லாஹி தத்மஇன்னுல் குலூப். நல்லா விளங்கிக்கோங்க. அலா என்ன கருத்து தெரியுமா? அங்க பார்த்து கொண்டிருக்கிறவங்க எல்லாத்துல கவனத்தை திருப்பக்கூடிய வார்த்தை அலா. நல்லா விளங்கிக்கோங்க, நல்லா விளங்கிக்கோங்க, நல்லா புரிஞ்சுக்கோங்க இந்த செய்தியை. நான் சொல்ல போற செய்தியை, அடுத்த செய்தி வரும் அலாக்கு பின்னால். அலாக்கு பின்னால வர செய்தி முக்கியமான செய்தி ஒன்று சொல்ல போறான் அல்லாஹ். என்ன சொல்ல போறான் தெரியுமா? பிதிக்ரில்லாஹி, அல்லாஹ்வுடைய சிந்தனை மூலமாக, அல்லாஹ்வுடைய ஞாபகத்தின் மூலமாக, அல்லாஹ்வுடைய தொடர்பின் மூலமாக, ரப்புடைய கனெக்ஷனின் மூலமாக, ரப்புடைய சிந்தனையின் மூலமாக, அல்லாஹ்வுடைய திக்ர், அல்லாஹ்வுடைய சிந்தனை. திக்ர்ன்றதே கையில தஸ்பீஹ் எடுத்து செய்யற திக்ர் மட்டுமல்ல, அது திக்ருடைய வார்த்தை. சுப்ஹானல்லாஹ், அல்ஹம்துலில்லாஹ், வலா இலாஹா இல்லல்லாஹ், வல்லாஹு அக்பர். இதெல்லாம் திக்ருடைய வார்த்தைகள். திக்ர் என்றால் ஞாபகப்படுத்துதல். ஞாபகப்படுத்துதல்ன்றது வார்த்தையால ஞாபகப்படுத்த முடியாது, வார்த்தையால மொழியலாம். ஞாபகப்படுத்துறது என்று சொல்றது, அந்த ஞாபகம் என்று சொல்றது சிந்தனைக்கு வரணும். அல்லாஹ்வுடைய சிந்தனை வராத திக்ரே இல்லை. அல்லாஹ்வுடைய சிந்தனை வராத வார்த்தைகள், திக்ருடைய வார்த்தைகள் இருந்திருக்குது, திக்ருடைய திக்ர் இருந்தில்லை. மேலான சகோதரர்களே, பெரியார்களே, அல்லாஹ்வுடைய சிந்தனை, அல்லாஹ்வுடைய ஞாபகம், ஈமான், அதன் மூலமாகத்தான், அதன் மூலமாக பிதிக்ரில்லாஹ். இதுவும் அதே மாதிரி ஒரு ஆயத்து தான். மிக உறுதியாக அல்லாஹ் சொல்றான், பிதிக்ரில்லாஹ், அல்லாஹ்வுடைய சிந்தனை மூலமாகத்தான் தத்மஇன்னுல் குலூப், உள்ளங்கள் அமைதியாக. சகோதரர்களே, பெரியார்களே, ஈமான் நிம்மதிக்காக, சாலிஹான அமல் வாழ்க்கையுடைய தேவைகளை நிம்மதியான முறையில நிறைவேற்றி தாரத்துக்காக சாலிஹான அமல். குர்ஆன் சாலிஹான அமல்ல சேர்ந்தது, ஸிக்ர் சாலிஹான அமல்ல சேர்ந்தது, இஸ்திக்பார் சாலிஹான அமல்ல சேர்ந்தது. சாலிஹான அமல் வாழ்க்கையில நிம்மதியான முறையில தேவைகளை நிவர்த்தியாகும். மன் கரஅ யாசீன் ஃபீ அவ்வலின் நஹாரி குதியத் ஹவாயிஜுஹு. யார் காலையில யாசீன் ஓதுறாங்களோ, சூரா யாசீன் ஓதுறாங்களோ, அவர்களுடைய தேவைகள் நிவர்த்தியாகி விட்டது. அன்றைக்கு நாளையில, அன்றைக்கு நாளையுடைய தேவைகளை அல்லாஹ் பூர்த்தி செஞ்சிட்டான், செய்வான் அல்ல. யாசீன் ஓதிட்டீங்களா, பூர்த்தி ஆகிருச்சு. சொன்னாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், في فاتحة الكتاب شفاء من كل داء. சூரத்துல் ஃபாத்திஹால எல்லா நோய்களுக்கும் மின் குல்லி தா இல்லா ஹாதா ஹாதா, இந்த நோய்களை தவிரன்னு சொல்ல இல்லை,
பெரிய பெரிய நோய்களுக்கு நீங்க கொஞ்சம் பெருசா ட்ரீட்மெண்ட் பண்ணணும். சின்ன காய்ச்சல், தடுமல், தலைவலி இதுக்கு பிரச்சனை இல்லைன்னு சொல்ல இல்ல. மிக்குள்ளிதா பூமிக்கு இறங்கக்கூடிய என்ன நோயாக இருக்கலாம், அது பயங்கர நோய்களாக இருக்கலாம், சூரத்துல் ஃபாத்திஹா அல்லாஹ் ஷிஃபா வச்சிக்கிறார். சகோதரர்களே பெரியார்களே, சாலிஹான அமல் இஸ்திக்பாரின் மூலமாக அல்லாஹ் தேவைகளை ஆச்சரியமாக நிறைவேற்றுவார். துஆவின் மூலமாக எல்லா விடயங்களையும் அல்லாஹ் பூர்த்தியாக்கி தருவார். இது என்ன சாலிஹான அமல்? சாலிஹான அமலுடைய உச்சகட்டம் என்ன தெரியுமா? சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அஅபதன் நாஸ் தகுன் அஅபதன் நாஸ், மக்கள்ல மிகப்பெரிய ஆபிதாக ஆகலாம். அப்படின்னா அவர் என்ன செய்வார்? நாங்க யோசிப்போமே, மிகப்பெரிய ஆபித், மனிதர்கள் இருக்கக்கூடிய ஆபிதுகளிலே மிகப்பெரிய ஆபித், அவருக்கு அங்கால ஒரு ஆபித் இல்ல என்று சொல்லக்கூடிய அளவுக்கு ஒரு ஆபித். அவர் என்ன இபாதத் செஞ்சிருப்பார்? நாங்க நினைப்போம் வருடம் ஹஜ் செஞ்சிருப்பார், மாதம் உம்ரா செஞ்சிருப்பார், இரவு பூரா நின்று தொழுதிருப்பார், பகல் எல்லாம் நோன்பு நோற்றி இருப்பார், எந்த நேரம் சிக்ரோடு இருப்பார், ஒவ்வொரு நாளும் 2 குர்ஆன் ஓதி இருப்பார். மக்களிலே ஆகப்பெரிய ஆபித். இல்ல இல்ல இல்ல, சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், மக்களிலே மிகப்பெரிய ஆபிதாக உனக்கு ஆகலாம். இத்தகுல் மஹாரிம், அல்லாஹ் ஹராமாக்கின பாவகரமான செயல்களிலே இருந்து வாழ்க்கையை தவிர்த்துக்கோ. தகுன் அஅபதன் நாஸ், மக்களிலே மிகப்பெரிய ஆபிதாக ஆகலாம். சாலிஹான அமலுடைய உச்சகட்டம் வாழ்க்கையில பாவம் செய்யாம வாழ்றது, ஹராம் செய்யக்கூடாது. அல்லாஹ் இருக்கக்கூடிய ஹராமான செயல்கள், ஹராமான தொழில், ஹராமான வியாபாரம், ஹராமான பேச்சுவார்த்தை, ஹராமான தொடர்புகள், ஹராமான பேச்சுக்கள், ஹராமான சிந்தனைகள், ஹராமான கேள்விகள், ஹராமான கொடுக்கல் வாங்கல், ஹராம் வாழ்க்கையில நடக்கக்கூடாது. ஆகப்பெரிய ஆபிதாக ஆகலாம். ஈமான் சாலிஹான அமல் வந்துருச்சுடா என்ன கிடைக்கும்? முதலாவது உலகத்துல நிம்மதியாக வாழுவோம், சந்தோஷமாக வாழுவோம். ஆகிரத்தில் என்ன கேட்கும்? ஆகிரத்தில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்றான், இந்த ஈமானும் சாலிஹான அமலும் உங்களுக்கு வாழ்க்கையில் இருக்கும்டா, உங்களோட மவுத் இந்த ஈமான் சாலிஹான அமலோட வரும். அல்லாஹ் ஈமான் சாலிஹான அமலுடைய மவுத்த நசீவாக்குவானா. மவுத் வரணும் ஈமானோட சாலிஹான அமலோட. ஈமான் சாலிஹான அமலோட மவுத், இந்த மவுத் வரணும் மேலானவர்களே சாலிஹான அமலோட. நல்ல மவுத்துக்கு அடையாளமாக, நல்ல மவுத்துக்கு அடையாளம் தான் சொல்லலாம், நல்ல மவுத்தை உறுதிப்படுத்துறதுக்கு உலகத்துல யாராலே செய்ய இயலாது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யாரை பார்த்து இவங்க எல்லாம் நல்ல மவுத்துன்னு சொன்னாங்களோ அவர்களை தவிர நல்ல மவுத்துக்கான அடையாளங்கள் இருக்குது, கெட்ட மவுத்துக்கு அடையாளங்கள் இருக்குது. இப்படி மவுத்தாகினவங்க எல்லாம் கெட்டவங்கன்னு சொல்லவே இயலாது. மேலானவர்களே, முடிவுகள் அல்லாஹ்வுக்கு சொந்தமானது. நல்ல மவுத்துக்கான அடையாளம் அதுல சொல்லுவாங்க, வெள்ளிக்கிழமை மவுத்தாகிறது, நாட்கள்ல வெள்ளிக்கிழமை நாள், இப்படி நல்ல காலம், நல்ல நேரம், நல்ல இடம், சாலிஹான இடங்கள்ல, மஸ்ஜிதுல, அல்லாஹ்வுடைய பாதையில நல்ல இடம். இதுல ஒன்றுதான் சகோதரர்களே பெரியார்களே, சாலிஹான அமலோட மௌத்துவானது. தொழுகையில மௌத்து, திலாவத்தோட மௌத்து. உமர் இப்னு அப்துல் அசீஸ் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களுடைய மௌத்துக்கு சில வினாடிகளுக்கு முன்னால பிள்ளைகளை பார்த்து சொன்னாங்க, நீங்க எல்லாம் கொஞ்சம் ரூம் விட்டு வெளியில போங்க, மனிதர்களோ ஜின்களோ அல்லாத ஒரு கூட்டம் என்னைய சந்திக்க வராங்க. அப்படின்னா அடுத்த கூட்டம் யாரு? மலக்குகள். மனிதர்களோ ஜின்களோ அல்லாத ஒரு கூட்டம் என்னைய சந்திக்க வராங்க, கொஞ்சம் வெளியில போங்கன்னு சொன்னாங்க. வெளியில போனாங்க. உமர் இப்னு அப்துல் அசீஸ் ரஹ்மத்துல்லாஹி மகள், அவங்களுடைய பேர் ஃபாத்திமா பின்த் உமர், சொல்றாங்க, எனக்கு அழுக தாங்கிலாம வாப்பாட உத்தரவுக்காக வெளியில போனேன். ஆனா வாப்பாட கர்டன் அந்த ரூம்ல திரைக்கு பின்னால இருந்து அப்படியே அழுது கொண்டிருக்கிறேன். வாப்பா குர்ஆனுடைய ஓசை ஓதக்கூடிய சத்தம் கேக்குது. தில்கத்தாருல் ஆখিরাতু நஜஅலுஹா லில்லதீன லா யுரீதூன உலுவன் ஃபில் அர்தி வலா ஃபஸாதா வல்
அந்த ஆகிரத்துடைய மேலான சொர்க்கத்துடைய வாழ்க்கை இருக்கிறதே, அது யாருக்காக தயாரிக்கப்பட்டிருக்கிறது தெரியுமா? அதை நாம் தயாரிச்சிருக்கிறோம் இந்த பூமியிலே பெரிய தனத்தோடு கர்வம் கொண்டு வாழாதவர்கள், இந்த பூமியிலே கர்வம் கொள்ளாதவர்கள், கர்வத்தை விரும்பாதவர்கள், குழப்பத்தை விரும்பாதவர்கள், அப்படியானவர்களுக்கு தயாரித்து வச்சிருக்கிறோம். நல்ல முடிவு முத்தகீன்களுக்கு சொந்தமானது என்ற ஆயத் ஓதினாரு வாப்பா. அதோட சத்தம் எல்லாம் நின்றுச்சு. உள்ளுக்கு போயிட்டு பார்த்தா பாப்பா தாயிட்டா. குர்ஆனுடைய ஆயத்தோட மௌத்து. அரசர் கலீஃபா உமர் இப்னு அப்துல் அசீஸ் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி. சகோதரர்களே, குர்ஆனோட மௌத்து, திலாவத்தோட மௌத்து. உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு குர்ஆனோட மௌத்தாகினார். உமர் ரலியல்லாஹு அன்ஹு தொழுகையில தான் குத்தப்பட்டாங்க, ஷஹாதத்தாக மௌத்தாகினார். சுப்ஹானல்லாஹ். கண்ணியமான சகோதரர்களே, பெரியார்களே, எனவே நல்ல மௌத்து கிடைக்கணும் ஈமான் சாலிஹான அமலோட. அல்லாஹ் ஆகிரத்துல என்ன தருவான் தெரியுமா? அல்லாஹ் சொல்றான், وَلَنَجْزِيَنَّهُمْ أَجْرَهُمْ بِأَحْسَنِ مَا كَانُوا يَعْمَلُونَ. அவர்கள் செஞ்சு கொண்டிருந்த அமல்களுக்கு அதை விட சிறந்ததாக